அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த அ குறுகிய கால அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. அதேபோல நூல் குறித்து பேசுவதற்கு நேத்து தான் இவங்களுக்கெல்லாம் சொன்னோம். ஏன்னா, நூல் வெளியீடு வந்து இந்த புத்தக திருவிழா நடக்கும் பொழுதே, அ அது குறித்த ஒரு ஒரு நிகழ்வை நடத்திவிட வேண்டும் என்று தான் நாங்கள் நினைத்தோம். அந்த வகையில் கீதா அவர்களுக்கும், கவிதா முரளிதரன் அவர்களுக்கும், அண்ணன் பவனந்தி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் ஸ்டாலின் ராஜாங்கம் இதற்கான முக்கியமான ஏற்பாடுகளை செய்தார். அவர் தான் அவங்க கிட்டலாம் பேசினாரு. ஸோ அவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இந்த பேனல் நம்ம முடிவு பண்றோம் அப்படின்னா, ஆ நான் என்ன அவங்கலாம் கடந்த ஒரு 15 ஆண்டுகளா பார்த்துக்கிட்டே வர்றாங்க. எனக்கு தெரியும். அவர்களோடு தான் நான் வளர்ந்து வருகிறேன். அவங்களோட தான் நான் இருக்கிறேன். இங்க இருக்கிற ஆடியன்ஸ்ல இருக்கிறவங்க நெறைய பேரும் அப்படிதான். ஆ என்னை தொடர்ச்சியா கவனித்து வர்றவங்கள தான் நான் அப்படிதான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா, அவங்களுக்கு தான் அதோடைய ஒரு முழுமை தெரியும் அப்படின்னு. வேற ஒரு பெரிய பர்சனாலிட்டிய கூப்பிட்டு நம்ம வெளியிட முடியும். நம்ம. ஆனால் இந்த இத இந்த இந்த நூலுடைய முழுமை தெரியாது. இப்போ அண்ணன் பவனந்தி அவர்கள் எனக்கு தெரியும் நாங்க நேரடியா அதிகமா ஒரே பல்கலைக்கழகத்துல தான் வேலை செய்றோம். என்னைக்காவது டீ கடையில பார்ப்போம், இது பண்ணிக்குவோம். ரொம்ப பேசிக்க மாட்டோம். ஆனால் நம்மை பற்றி அவர்கள் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். நம்ம ஒர்க்க அவங்க கவனிச்சுட்டு இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும். அதுதான் எனக்கு தேவை. நம்ம ஒருத்தங்க நம்மளுடைய ஒர்க்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி. அதேபோல கீதா அவர்களும் அப்படிதான். நான் என்னுடைய அந்த முதல் நூல் "சூரியதம் முதல் உதயசூரியன்" முடிந்த அடுத்த ஆண்டு நினைக்கிறேன். அவங்க வந்து அம்பேத்கர் வாரம் ஒண்ணு நடத்துனாங்க. தடாகத்துல வச்சு நினைக்கிறேன். ஆமா. பிரேம ரேவதி பனுவல்ல வச்சு நடத்துனாங்க. அப்ப அதுக்கு கீதா தான் என்ன சொன்னாங்க, "நீங்க வந்து அம்பேத்கரோட ஜேர்னலிசம் பத்தி பேசுங்க" அப்படின்னு. ஆக்சுவலா அப்ப ஆரம்பிச்சது தான் இந்த வேலை. அப்பதான் நான் முதல்ல ஏன்னா அதுவரைக்கும் எனக்கு தெரியும். நான் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா அம்பேத்கருடைய ஜேர்னலிசம் ஒர்க்க வந்து நான் எழுத ஆரம்பிக்கல. ஆனா அப்பதான் திரும்ப நான் அன்னைக்கு பிரசன்ட் பண்றதுக்காக ஒரு ஒரு சின்ன நோட் கொஞ்சம் எடுத்தேன். அது ஒரு 7, 8 ஆண்டுகள்ல அது அம்பேத்கருடைய ஜேர்னலிசம், அம்பேத்கரைட்ஸ் ஜேர்னலிசம்ங்கிற அளவுக்கு அது வளர்ந்து, அது இன்னைக்கு இந்த நூலாக வந்திருக்குது. ஒரு 6, 7 ஆண்டுகளுடைய உழைப்பு தான் அது. என்னன்னா எனக்கு இந்த அ எப்போதுமே ஒரு ஆதங்கம் அல்லது ஒரு அதுதான் நமக்கு இந்த ரிசர்ச் கேப்ன்னு சொல்றோம் இல்லையா? அது எனக்கு எப்போதுமே ஒரு ஆதங்கமா தான் உருவாயிருக்குது. ஆ ஒரு 15, 20 ஆண்டுகளுக்கு முன்பு அ தமிழ் ஜேர்னலிசம் ஹிஸ்டரியில தலித்ஸுடைய ரோல் வந்து பெருசா டாக்குமெண்ட் செய்யப்படல அப்படின்னு நான் யோசிச்சு தான் 2004ல என்னுடைய பிஹெச்டிய நான் தொடங்குனேன். ஆ அதுதான் வந்து ஒரு 42 இதழ்களை வந்து அ அடையாளம் கண்டது. அம் தலித் இன்டலெக்சுவல் ஹிஸ்டரி அது தமிழ் இன்டலெக்சுவல் ஹிஸ்டரியில தலித்ஸ்க்கான ரோல் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா, அத சிஸ்டமேட்டிக்கா பண்ணல. அத எவிடன்ஸோட நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அப்படின்னு யோசிச்சு தான் நான் என்னுடைய தீசிஸே நான் ஆரம்பிச்சேன். இன்னும் சொல்லப்போனா, என்னுடைய கைடு ஒரு வெங்கடாச்சலபதி சார் வந்து அப்போ என்கிட்ட சொன்னது என்ன சொன்னாருன்னா, டைட்டில் எடுக்கிறது ஓகே. ஒரு 200 பக்கத்துக்கு எழுதணும். டாக்குமெண்ட் கிடைக்குமா, கிடைக்காதான்னு தெரியாது. ஏன்னா, நான் இந்த தலித் ஜேர்னலிசம் ஹிஸ்டரின்னு நான் எடுக்கும் பொழுது, இவ்வளவு ஜேர்னல்ஸ் இருக்குமாங்கிறதெல்லாம் தெரியாது. ஒரு அசம்ப்ஷன் ஜேர்னல் நடந்திருக்குது. அப்போ என்னன்னா, பண்டிதர் அயோத்திதாசருடையது மட்டும் வந்திருக்குது. ரெட்டமலை சீனிவாசன் நடத்தினாருன்னு தெரியும். அதுல அந்த மாஸ்டர் ஹெட் கூட பார்த்ததில்ல கண்கொண்டு. இதெல்லாம் கிடைக்குமா, கிடைக்காதுன்னு தெரியாது. ஒரு பெரிய ஒரு அ பரிசோதனை முயற்சியில தான் அந்த டைட்டிலே நான் முடிவு பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் தேட, 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 தேட தேடலின் வாயிலாக தான் ஒரு 42 இதழ்களை அடையாளம் காண முடிந்தது. அந்த ஆதங்கத்தோட இதுதான். அதேபோல இன்னைக்கு தமிழ்நாட்டோடைய இந்த முற்போக்கு வரலாறு இருக்கு இல்லையா? இந்த முகம் இருக்குது இல்லையா? நம்ம இந்தியா முழுமைக்கும் வேற வேற ஸ்டேட்லலாம் நம்ம பேசுறோம். தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய முற்போக்கு தன்மை இருக்குது. அப்படின்னு நம்ம பேசும்போது எல்லாம் அதற்கு அடையாளப்படுத்துவது, அதுல விடுபடுற ஒரு வகைமை வந்து அம்பேத்கரியர்கள் அப்படிங்கிற வகைமை தான். அது எனக்கு எப்போதுமே அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாடுக்கு இந்த முற்போக்கு முகம் இருப்பதற்கு வெவ்வேறு இசங்களை கொள்கைகளாக கொண்டவர்கள் மார்க்சியர்கள், பெரியாரிஸ்டுகள், காந்தியர்கள் எல்லோருமே வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதே அளவிற்கு அம்பேத்கரியர்களுக்கும் அதில் ஒரு பெரிய பங்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் அதில் அழுத்தம் கொடுக்க விரும்புறது. அந்த வகையில் பார்த்தோம்னா இதில் ஒரு 7 பத்திரிகைகள் தான் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பத்திரிகைகள் வந்திருக்குது. ஆனால் எனக்கு அந்த ஒரு அளவில் கிடைச்சி எழுதுகிற அளவுக்கு கிடைச்ச பத்திரிகைகள் வந்து 7. அந்த 7 பத்திரிகைகளில் நடந்த டிபேட்ஸ், அதில் நடந்த கட்டுரைகள், அவங்க வச்சிருக்க விவாதம் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய அந்த
மாடர்னிட்டி இருக்கு இல்லையா, ஒரு நவீன தமிழக வரலாற்றில் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு பெரும் குழுக்களுக்கு ஒரு பெரிய வேலை நடந்திருக்குது. அவங்க ஒரு பெரிய வேலை பார்த்துருக்காங்க. அந்த வேலை வந்து அது அம்பேத்கரிசம் அப்படிங்கிறத நீங்க ஒரு இசமா எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். அது பௌத்தத்தை முன்மொழிஞ்சிருக்குது. சாதி ஒழிப்பை அவர்கள் மையமாக கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் சமூக சமத்துவத்தை அவங்க வந்து ஒரு கொள்கையாக, ஒரு மாடர்னிட்டியா எடுத்துக்கிட்டாங்க. இது எல்லாம் ஆனா பவனந்தி அவர்கள் பேசும்போது சொன்னாங்கல்ல, அந்த அந்த பத்திரிகைகளுடைய பெயர்களே உரிமை, சமத்துவம், சமத்துவ சங்கு, தொண்டு, நீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து எல்லாம் ஒரு மாடர்ன் டெர்ம்ஸ். ஒரு நவீன சொல்லாடல்களா இருக்குது. இந்த நவீன அரசியல் சொல்லாடல்களை அவர்கள் வந்து தங்களுக்கான கருத்தியல்களாக கொண்டு இந்த சமூக மாற்றத்தை அவர்கள் கனவு கண்டு அதற்காக செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இந்த நூல் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறது. இந்த சமூகத்தை மாற்ற விரும்புகிறார்கள். இந்த சமூகத்தை ஒரு சமத்துவ சமூகமாக மாற்ற அவர்கள் பாடுபட்டிருக்கிறாங்க. அதற்கு அம்பேத்கரை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் முன்மொழிந்த கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு கிராமந்தோறும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் நேற்று மாலை ஒரு ஒரு காட்சி மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் ஒரு 4 தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் தோளில் கொடியை வச்சுக்கிட்டு டப்பா வச்சுக்கிட்டு வீடு வீடாக போயிட்டு நிதி வசூல் பண்ணுறாங்க. இந்த கல்ச்சர் எனக்கே இப்போ ரொம்ப இதாக இருந்துச்சு. அவங்க கொண்ட கொள்கையில் எந்த அளவுக்கு அவங்க உண்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இது எப்போதுமே நான் நிறைய ஆண்டுகளாக பார்த்துருக்குறேன். அந்த பகுதிகளில் ஒவ்வொரு வீடு வீடாக போவாங்க. அது ஒரு செமி அர்பன் ஏரியா, நாகமலை புதுக்கோட்டை ஏரியா. அதில் ஒவ்வொரு வீடாக போயிட்டு அவங்க வந்து வசூல் பண்ணுவாங்க. அப்போ அவங்க திட்டலாம் அல்லது பேசிக்கலாம். அப்போ அவங்கக்கிட்ட பேசுறது, அவங்கக்கிட்ட பேசி இவங்க கொள்கைகளை பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் இருக்கு இல்லையா, இது இன்றளவும் நடக்குது இல்லை. இந்த வேலைகள் எப்போதுமே நடந்திருக்குது. அப்போ உதாரணமாக இப்போ அந்த பேரணம்பட்டு, ராணிப்பேட்டை இந்த பகுதிகளில் அம்பேத்கர் வர்றாரு. அம்பேத்கர் தமிழகத்துக்கு வர்றாருங்கிறது, வேலூருக்கு வருகை என்பது டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. டேட் ஃபிக்ஸ் ஆனோடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அதற்குன்னு ஒரு சட்டை, நீல சட்டை அணிந்து கொண்டு நீலச்சட்டை பேரணின்னு ஒரு பேரணியை முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு தினம்தோறும் ஒவ்வொரு கிராமமாக சென்று கிராமத்தில் உள்ள வீடு தோறும் சென்று அவங்க கிட்ட இப்படி பாபா சாஹேப் அவர்கள், அம்பேத்கர் அவர்கள் வர இருக்கிறார், அதற்காக நீங்கள் வர வேண்டும், அந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் தீர்மானமாக நிறைவேற்றப்பட போகுது, என்ன விஷயங்களை முன்மொழிகிறோம் அப்படிங்கிறது வீடு தோறும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணி மக்களை திரட்டி இருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இன்னும் இந்த வட தமிழகங்களில் பார்த்தோம்னா இந்த ஜெய்பீம் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு உருவானது கிடையாது. அது 40கள்லேயே அவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு இது. ஜெய்பீம் அப்படிங்கிற முழக்கம் இருக்குது இல்லையா, ஜெய்பீம்ங்கிற முழக்கம் 40களின் இறுதியில் அவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே இருந்திருக்குது. ஜெய்பீம்னா அப்படிங்கிற அந்த முழக்கம் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் அது அந்த ஜெய்பீம் அண்ணா அப்படிங்கிற சொல்கிற முழக்கம் ஒரு பெரிய அரசியல் இயக்கத்தை குறிப்பிடக்கூடிய சொல்லாடல். அது ஒரு பெரிய அரசியல் முழக்கம். அப்படி ஒரு மரபு இருந்திருக்குது. அப்படி ஒரு பெரும் திரளான மக்கள் இங்கே வேலை செய்திருக்கிறார்கள். அந்த வேலையை நமக்கு ஆதாரமாக, பதிவுகளாக இந்த இதழ்கள் தந்திருக்கின்றன அப்படிங்கிறதான். நான் எப்போதுமே அதை சொல்கிறேன், நான் இதழியல் வரலாறுன்னு சொல்கிறது அது இதழியல் வரலாறு இல்லை. அது வெறும் இதழ்களோட வரலாறுக்காக நான் இதழியல் வரலாறு எழுதுறதே கிடையாது. அந்த இதழ்களில் பதிவாகி இருக்கக்கூடிய சமூக செயல்பாடு, மக்களுடைய அசைவியக்கம், அந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். வெறும் இதழியல் வரலாறு எழுதுறதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதழ்களின் வரலாறு என்பது அது அந்த சமூகத்தின் வரலாறாகத்தான் இருக்கிறது. இதழ்களுடைய வரலாறு என்பது நம்ம கடந்த காலத்துலலாம் நம்ம இப்போ ஆமாசாமி காலங்கள்லாம் அது அந்த இதழை நடத்தியவர் யார், எந்த ஆண்டிலிருந்து வெளிவந்துச்சு, அதில் என்னென்ன தலைப்புகளை கற்று வந்துச்சு, இதுதான் இதழியல் வரலாறுன்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இதழியல் வரலாறு என்பது அப்படி இல்லை. அது ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜேர்னல்ஸ் அல்லது ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது அது இந்த சமூகத்தோடு எப்படி ஊடாடியது என்பதையெல்லாம் சொல்கிறதன் மூலமாகத்தான் ஒரு இதழியல் வரலாறு என்பது முழுமை பெறுகிறது. அல்லது அந்த ஹிஸ்டோரியோகிராஃபி அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இது தமிழகத்தில் அம்பேத்கரிய இதழ்கள் அப்படிங்கிற இந்த இது வந்து இங்கே வந்து அம்பேத்கரைட் மூவ்மெண்ட் வந்து எப்படி இங்கே நடந்துச்சு, அது வெவ்வேறு மூவ்மெண்ட்டோட எப்படி கொடுக்கல் வாங்கல்கள் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் இவங்க செயல்பட்ட அதே காலங்களில் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் இருந்துச்சு, காங்கிரஸ்,
அப்புறம் இந்த திராவிடியன் மூவ்மெண்ட்டு இதுவும் இருந்துச்சு. அப்போ இதோட சேர்ந்து இந்த இந்த மூவ்மெண்ட் இருக்குது. அப்போ அவங்களோட சில விஷயங்களை இணைந்து போகிறாங்க, சில விஷயங்களில் விமர்சிக்கிறாங்க. அதில் தான் கீதா அவங்க சொன்ன இருக்கு இல்லையா, மீனாம்பாள் சிவராஜோடைய அறிக்கை வந்து ரொம்ப பயங்கர காத்திரமான அறிக்கையாக இருக்கும். மெட்ராஸ் கார்ப்பரேஷனில் அதில் 1945 சிவராஜ் வந்து இங்கே மேயர், சென்னையுடைய மேயர் அவர் வந்து. அப்போ 8 பாயிண்ட் ரோஸ்டர் சிஸ்டம் தான் இருந்துச்சு. 8வது அதாவது ரோஸ்டரில் 8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு எஸ்சி பிரதிநிதி வந்து இங்கே மேயர் ஆவாங்க. அப்போது அதுக்கு முன்னாடி சிவசண்முகம் பிள்ளை இருக்கிறாரு. சிவசண்முகம் பிள்ளைக்கு அப்புறம் அவர் 38 என்னமோ இருக்கிறாரு. இவர் அதுக்கப்புறம் 45 சிவராஜ் வந்து மேயர் ஆகிறாரு. 47 இவங்க சிவராஜோடைய மனைவி மீனாம்பாள் சிவராஜ் அவங்க வந்து பெரியாரிஸ்டா இருக்கிறாங்க. அப்புறம் அம்பேத்கரிஸ்டா அவங்க மாறுறாங்க. அப்போது அவங்க வந்து ஆல்டர்மேன்கிற ஒரு பொசிஷன் இருக்குது. அந்த ஆல்டர்மேன்கிற பொசிஷனுக்கு அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க தோற்கடிக்கப்படுறாங்க. தன்னுடைய தோல்விக்கு இவங்களுடைய தோல்வியை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணி விடுதலையில் வந்து திராவிடனில் வந்து இது எழுதுகிறாங்க, கட்டுரை எழுதுகிறாங்க. எழுதும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணிலாம் எழுதுறீங்க, ஆனால் தோல்வி வந்து எனக்கு கிடையாது. பெரியார் சொன்ன இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட நீங்கள் வந்து என்னை தோற்கடிக்கிறதன் மூலமாக நீங்கள் யாருடைய கொள்கையை வந்து நீங்கள் முன்னிறுத்துறீங்க? நீங்கள் வந்து உண்மையாகவே நீங்கள் ஆரிய எதிர்ப்பு நிலை மனநிலை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் தோற்றதில் இவ்வளோ சந்தோஷப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சந்தோஷமே பட மாட்டீங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் வெளியில் இப்படி சொல்லிக்கிறீங்க, ஆனால் மனதளவில் நீங்கள் சாதியை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறீங்கிறது ரொம்ப கடுமையான. அதான் நீங்கள் ஒரு 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 விமன், தலித் விமன் எப்படி அரசியலில் தன்னை நிறுத்துவதற்கு பட்டிருக்காங்கங்கிறதுக்கு இல்லையா, அதுதான் நம்ம இதை பார்க்க முடியுது. நீங்கள் இந்த 2 கேரக்டர்ஸ் நம்ம இந்த வரலாற்றில் நம்ம பார்க்க முடியும். ஒன்று சத்யவாணி முத்து, இன்னொன்று மீனாம்பாள் சிவராஜ். நாம் வந்து தலித் அரசியல் பேசும்போது நம்ம ஆண்களை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் முக்கியமான இந்த 2 பெண் ஆளுமைகள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய இதுவுமே ரொம்ப இதாக இருக்குது. உதாரணமாக முதல் பெண்கள் மாநாடு ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனோட அகில இந்திய அளவில் பெண்கள் மாநாட்டை நடத்தியவர் வந்து மீனாம்பாள் சிவராஜ். அதுவும் இன்னும் சொல்ல போனால் யூனிஃபார்ம் சாரீ, இன்னைக்கு தான் அது ஃபேஷனாக இருக்குது. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சாரியை கட்ட வச்சு அதை வந்து அவங்கள அணி திரட்டி இருக்கிறாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் ரொம்ப வியந்த விஷயம், இவ்வளவு பெண்களை நீங்கள் வந்து திரட்ட முடிஞ்சுது அப்படிங்கிறது. அவர் மிகவும் ரொம்ப எமோஷனல் ஆன கூட்டமும் அதுதான். ஆல் இண்டியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனுடைய விமன் கான்ஃபரன்ஸில் தான் வந்து அவர் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து ரொம்ப எமோஷனல் ஆனார் அப்படின்னா, என்னை நம்பி இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பெண்கள்லாம் எங்கெங்கே எவ்வளவோ தூரத்தில் இருந்து இங்கே வந்து அசம்பிள் ஆகிருக்கிறாங்க, நாக்பூர் வரைக்கும் வந்து இவ்வளோ அசம்பிள் ஆகிருக்கிறாங்க, இவர்களுக்காக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய கொஸ்டினே. நான் ஏதோ ஒன்று நான் செய்வேன், இதை மாற்றிட முடியும், அவர்களுடைய வாழ்நிலை மாறிவிடும் என்று என் மீது நம்பிக்கை கொண்டு எங்கேயோ இந்தியாவின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து சாதாரண கூலி வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் அரசியலாக அணிதிரண்டு இங்கே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய இதாக இருக்குது. இப்படி ஒரு பெரிய லார்ஜர் கான்டெக்ஸ்டில் தான் நாம் வந்து இந்த அம்பேத்கரைட் மூவ்மெண்ட்டை பார்க்க வேண்டி இருக்கிறது. இது ஒரு அளவு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் இதை வளர்த்தெடுத்து செல்ல வேண்டும். இன்னும் களப்பணிகளின் மூலமாக அம்பேத்கரி இயக்கங்களின் வரலாற்றையும் நாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியும். இப்போ நான் எழுதியிருக்கிறது முழுக்க டெக்ஸ்ட் பேஸ்டு ஒரு ஹிஸ்ட்ரி தான். நமக்கு அந்த ஜேர்னல்ஸில் கிடைச்ச கட்டுரைகள் பதிவுகளை வச்சு தான் நம்ம எழுதியிருக்கிறோம். இன்னும் களப்பணியின் மூலம் தரவுகளை நம்ம ஒவ்வொருத்தங்க கிட்ட இருக்க பர்சனல் அக்கௌண்ட்ஸை நாம் கலெக்ட் பண்ணுறதன் மூலமாக இன்னும் விரிவானதை இன்னும் எமோஷனலான ஒரு ஹிஸ்ட்ரியை நாம் எழுத முடியும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்விற்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்த நீலம் பண்பாட்டு மையத்திற்கு, நீலம் பதிப்பகத்தாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரர் பாஸ்கர் அவர்களுக்கு எனது நன்றி. மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.